வணக்கம். இயற்கை விவசாயி விஜயன் பேசுகிறேன். பாம்பு ஓடுது, பக்கத்திலே இருக்குது. இன்றைக்கி இப்போ கொல்லிக்கு வந்தேன். இன்றைக்கி ஒரு 8 நாள் ஆயிடுச்சு. இது தங்க சம்பா. இது இன்னும் 72 நெல் ஒரு கருத்தில் இருக்குங்கிறாங்க. அது பிச்சு இப்போ எண்ணெய் பார்க்கணும். இந்த 72 பேருடைய உழைப்பு வந்த பிறகு தான் சோறா தட்டுக்கு வருதான். இது தங்க சம்பா. இது அங்கண்ட சிவன் சம்பா விளைஞ்சிச்சு. அடுத்து கருப்பு கோணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு தண்ணி வைக்கலாமா என்னங்கிறதுக்காக ஒரு வந்தேன். நல்லா அருமையாக இருக்குது நெல். ஒரு நெல் எவ்வளோ மணி கரெக்டாக இருக்குன்னு. பூரா சிட்டுக்குருவியும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. கற்றுது பாருங்கள். சிட்டுக்குருவி கூட்டத்தை காட்டுறான். இது பூரா தங்க சம்பா. குருவி சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ மணி 11:30 நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தலைவர். அப்போ காலையிலையும் அந்திலையும் செமத்தியாக நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. நெல்லை பழுத்த பழத்தை நல்ல பழ ருசியோடு சாப்பிட்றாங்க பால் பிடிக்கிற டைமில். இதே பக்கத்து கோழியில் ஒரு நெல்லை திங்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், பறக்குது பாருங்கள். உட்காந்துட்டு பாருங்கள். சிட்டுக்குருவி பறக்குது பாருங்கள். நம்மளை பார்த்துட்டு ஹொய். சொயிண்டு போய் கிடக்குதுங்க. நெல் எந்த குறையும் இல்லை. இப்போ ஒரு கருத்து விளைஞ்சதை எடுத்து எண்ணி பார்க்கணும் நெல்லை. அதான் முக்கியமான பாயிண்ட். இது பூரா தங்க சம்பா. நன்றி, வணக்கம். விஜயன், கடலூர் மாவட்டம், விருதாச்சலம், சாத்தமங்கலம். இது வரைக்கும் தங்க சம்பா. அடுத்தது கருப்பு கோணி காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.